என்னுடைய வாழ்வில் ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது போலவும் உள்ளத்தில் புதைந்திருக்கும் சோகத்திற்கு வழி கிடைக்கப் போகிறது போலவும் தோன்றுகிறது. அப்படி நடந்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சிதான் அரசே. மன்னரின் நம்பிக்கைக்குரியவனாய் நடித்துக் கொண்டு மன்னரின் இடத்தை பிடிக்க மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கும் அமைச்சர் வாரிசு இல்லாத ராஜ்யம் அடுத்து எனக்குத்தான் என்று நினைக்கும் வேளையில் ஒரு பச்சிளம் குழந்தையின் குரல் கேட்டு மன்னர் சிலிர்த்துப் போனார். குரல் கேட்ட இடத்தை நெருங்க அங்கே ஒரு அழகான ஆண் குழந்தை கழுத்தில் மணிமாலையுடன் தவழ்ந்து கொண்டிருந்தது. யார் இந்த குழந்தை? இந்த குழந்தை எங்கே எப்படி வந்திருக்க கூடும்? குடியிருப்புகளே இல்லாத இந்த வனப்பகுதியில் இந்த குழந்தையை யார் விட்டு சென்று இருப்பார்கள்? ஹரிஹர புத்திரனான குழந்தையின் கழுத்தில் மணிமாலை ஒன்றை சூடி ஒரு தெய்வீக நிகழ்வின் மூலமாக பம்பா நதிக்கரையில் வீற்றிருக்கச் செய்தார் மகேசன். மிருகங்கள் அதிகம் வாழுகின்ற ஒரு வனப்பகுதி இது. எங்கே ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஆண்டவன் தான் என் பிரார்த்தனையை கேட்டு கருணையுடன் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று என் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் நிலவியதோ. இறைவா, உனக்கு நன்றி. கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம். கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். ஆழ்வார்கள் பாட்டும் தேவார கூத்தும் ஆழ்வார்கள் பாட்டும் தேவார கூத்தும் அரங்கேற்றி வைத்த அவதார ரூபம். விண்ணோர் வரம் மண்ணோர் தவம், விண்ணோர் வரம் மண்ணோர் தவம். ஐயன் வந்தான் ஆனந்தமே. கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். ஹரிஹர சுதனின் வருகையால் விடிந்தது காலம். அவன் அருள் மகிமையினால் வாழும் இந்த ஞானம். கலியுக வரதன் தரிசனம் ஒரு முறை காணும். அடியவர் குடி விளங்கும் வாழ்வில் நன்மை சேரும். என்னை என் ஐயப்பன் திருவருள் முகமே இம்மைக்கும் மறுமைக்கும் வழி கூறிடுமே. என்னை என் ஐயப்பன் திருவருள் முகமே இம்மைக்கும் மறுமைக்கும் வழி கூறிடுமே. சரணாகதி எனும் போதிலே கருணாகரன் அருள் கூடுமே. ஐயன் வந்தான் ஆனந்தமே. நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. தமக்கு பரிசாக கிடைத்த குழந்தைக்கு மன்னர் வெகு விமர்சையாக பெயர் சூட்டு விழா நடத்தினார். மணிமாலையுடன் இருக்கும் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டுகிறேன். மணிகண்டன். அத்துடன் நம் பந்தள இளவரசருக்கு ஐயப்பன் எனும் நாமத்தையும் சூட்டுகிறேன். அரசவையில் அனைவரும் இனி பந்தள ராஜ்யத்தை ஆள இளவரசர் கிடைத்து விட்டார் என்று பேரானந்தம் அடைந்தனர். வாரிசே இல்லாத மன்னரின் மறைவுக்கு பிறகு நாட்டை தன்வசப்படுத்திக் கொள்ளலாம் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த அமைச்சருக்கு
மணிகண்டனின் வரவு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. மணிமுத்து கழுத்தில் தவழ்வதால் மணிகண்ட நாமம் இனி இதை ஏழுலகும் வேதமென்று ஓதும். மணிகண்ட மழலை சிரிப்பிலே குழலிசை தோற்கும். முகம் கண்டு முழுமதியும் நேரில் வந்து வாழ்த்தும். பொன்னென்ன பொருளென்ன ஐயன் முன்னே எது ஒன்றும் ஈடில்லை இவனுக்கிங்கே. பொன்னென்ன பொருளென்ன ஐயன் முன்னே எது ஒன்றும் ஈடில்லை இவனுக்கிங்கே. மலர் பாதமே பட்டாலுமே துயர் யாவுமே விட்டோடுமே. ஐயன் வந்தான் ஆனந்தமே. கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். இந்த தெய்வ குழந்தை பந்தளத்திற்கு வந்த நேரம் நெடுங்காலமாக குழந்தை செல்வமே இல்லாத மகாராணி கோப்பெருந்தேவி தன் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மணிகண்டனுக்கு கல்வி கற்கும் காலம் வந்துவிட்டது. அவனை குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆதர்மங்கள் உலகில் எழுகையில் இறையருள் தோன்றும். அறவழி எடுத்து சொல்லி பாதை ஒன்று காட்டும். தனை சரணடையும் அடியவர் குறைகளை போக்கும். கதியேன பதம் பணிந்தால் காவல் நின்று காக்கும். கண்ணுக்குள் நின்றாடும் கருணை கடலே எந்நாளும் கரை சேர்க்கும் நம் வாழ்வினையே. கண்ணுக்குள் நின்றாடும் கருணை கடலே எந்நாளும் கரை சேர்க்கும் நம் வாழ்வினையே. வினை தீர்த்திடும் வில்லாளனை மனம் போற்றுது எந்நாளுமே. ஐயன் வந்தான் ஆனந்தமே. கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். இந்த மணிகண்டன் ஒரு சாதாரண பாலகனாக இருக்க முடியாது. இவர் ஒரு அவதார புருஷனாகத்தான் இருக்க வேண்டும். இவருக்கு குருவாக இருந்து கல்வி கற்றுத் தருவது நான் செய்த பூர்வ புண்ணியம். மணிகண்டன் குருகுலத்திலேயே சிறந்த மாணவனாக திகழ்ந்தார். கல்வி, கேள்வி, ஞானம் மற்றும் அனைத்து விதமான கலைகளையும் விரைவிலேயே கற்றுத் தேர்ந்தார். மணிகண்டன் அரசகுமாரர்களுக்கு தேவையான அனைத்து ஆயுத பயிற்சிகளையும் அஸ்திர வித்தைகளையும் சத்துருக்களை அழிப்பதற்கும் தைரியமாக எதிர்கொள்வதற்கும் உதவும் கலரி, அபியாயசம் போன்ற கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார்.
குருகுல வாசம் சிறப்புடன் முடிந்ததும் மணிகண்டன் அரண்மனையிலிருந்து வந்திருந்த குருதட்சணை மற்றும் பரிசு பொருட்களை குருவிற்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். குருவே, தாங்கள் திருவருளால் நான் நிறைந்த கல்வியையும் சகலவிதமான கலைகளையும் கற்றுக்கொண்டேன். இந்த பரிசு பொருட்களை தவிர குருதட்சணையாக வேறு ஏதாவது வேண்டுமென்றால் கேளுங்கள். மணிகண்டா, எனக்கு தாங்கள் கொடுத்த இந்த பரிசு பொருட்களுக்கு நன்றி. ஆனால் இவைகளின் மீது எனக்கு பற்றில்லை. என் மனதை ஆறாத துயரம் ஒன்று வாட்டுகிறது. அதை தாங்கள்தான் போக்க வேண்டும். குருவே, தங்கள் மனதை ஆட்கொண்டிருக்கும் துயரம் என்ன என்பதை நான் அறிவேன். அந்த துயர் துடைக்கும் சரியான தருணமும் இதுவே. பிறவியிலேயே வாய்ப்பேச முடியாத தங்களுடைய மகனை என் முன்னே அழைத்து வாருங்கள். நான் சொல்லாமலேயே என் மனக்குறையை அறிந்து கொண்டாரே. இதுதான் கடவுளின் சித்தமோ? ஓம் நமக் சிவாய. ஓம் நமோ நாராயணாய. எங்கே சொல் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. அப்படித்தான், பேசு. ஓம் நமோ நாராயணாய. செயற்கரிய இந்த அற்புத செயலை நிகழ்த்திய நீங்கள் சாதாரண மணிகண்டன் அல்ல. நீங்கள் யார்? நீங்கள் யார் ஐயனே? தங்கள் கணிப்பு சரியானதுதான் குருவே. ஒரு அசுர சம்ஹாரத்தை நிகழ்த்தி தீமையை அழித்த இந்த கலியுகத்தை காக்கவே நான் அவதரித்துள்ளேன். இந்த ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கட்டும் குருவே. என்னுடைய அவதார நோக்கம் முடிந்த பிறகு என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு உத்திர நட்சத்திரமாக நான் காட்சி அளிப்பேன். இதுவே நான் தங்களுக்கு தரும் குரு தட்சணை. வருகிறேன் குருவே. குருகுல வாசம் முடிந்து அரண்மனைக்கு திரும்பிய மணிகண்டனை ஆனந்த கண்ணீருடன் மகாராணி வரவேற்றார். அண்ணா, தம்பி. மணிகண்டா, என் குழந்தைதான் எவ்வளவு வளர்ந்து விட்டான். எத்தனை அழகாக இருக்கின்றான். அறிவுக்கு மட்டும் பஞ்சமா என்ன? என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கின்றதே. அப்படித்தான் ஆனது. தாய் மகனின் பாசத்தில் விதியின் கண் பட்டுவிட்டது. காரணம், கோப்பெருந்தேவியின் வயிற்றில் பெற்றெடுத்த இளவரசன் ராஜராஜனே. அம்மா, இதனை கண்ட வஞ்சக எண்ணம் கொண்ட அமைச்சர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். காரணம், துஷ்ட எண்ணம் கொண்ட அமைச்சர் தெய்வீக தன்மை கொண்ட ஐயப்பனை நெருங்கும் போதெல்லாம் இனம் புரியாத மனசஞ்சலம் அடைந்தார். தான் அரியணை ஏறும் வாய்ப்பு பறிபோய் விட்டாலும் மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்காக பல சதித்திட்ட வேலைகளில் ஈடுபட்டார். அதில் ஒரு கட்டமாக மணிகண்டன் குடிக்க வேண்டிய பாலில் விஷத்தை கலந்தார். அந்த விஷம் கலந்த பாலை குடித்த மணிகண்டன் மயக்கமடைந்தார். அம்மா. உடனே மணிகண்டனை காப்பாற்ற அரண்மனை வைத்தியர்கள் எல்லாம் எவ்வளவோ வைத்தியம் செய்தும் மணிகண்டனை காப்பாற்ற முடியாமல் தவித்தனர். இந்நிலையில் சிவபெருமான் வைத்தியர் ரூபம் எடுத்து அரண்மனைக்கு வந்தார்.
மணிகண்டன் உடம்பில் உள்ள விஷத்தை தன் கழுத்தில் உள்ள சர்பத்தை கொண்டு உறிஞ்சி எடுத்து பூரண குணமாக்கினார். இந்த திட்டமும் முறியடிக்கப்பட்டு விட்டது. நான் வேறு ஒரு திட்டத்தை யோசிக்கிறேன். இதற்கிடையில் மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனுக்கு இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். ஆன்றோர் பெருமக்களே, நான் ஓய்வு பெறும் காலம் நெருங்கிவிட்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆகவே மணிகண்டனுக்கு பட்டத்து இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன். அப்பொழுதுதான் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் மன்னராக அரியணை ஏற ஏதுவாக இருக்கும். இதுதான் தக்க சந்தர்ப்பம் என்று எதிர்பார்த்த அமைச்சர் மகாராணியை தனிமையில் சந்தித்தார். வணங்குகிறேன் மகாராணி. என்ன அமைச்சரே இந்த நேரத்தில்? தங்கள் அனுமதியின்றி அந்தப்புரத்திற்கு வந்தமைக்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். விஷயம் சற்று விபரீதமானது. அதனால்தான் இந்த நேரத்தில் இங்கு வரவேண்டியதாயிற்று. இருக்கட்டும், அப்படி என்ன விஷயம் அமைச்சரே? சில காலமாக தங்கள் மனதை உறுத்திக் கொண்டிருக்கும் சங்கடத்தை நான் அறிவேன். இனி இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு உங்களுக்கென்று பிறந்த மகன்தானே உண்மையான அரச வாரிசு. அவனை அன்றி வேறு யாரும் உரிமை கொள்வது என்ன நியாயம்? ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். நான் வருகிறேன் மகாராணி. 12 வருடங்கள் வளர்த்த பாசமெல்லாம் எங்கோ போய்விட தனக்கு பிறந்த மகனான ராஜராஜனுடன் ஒன்றி போய்விட்டார் மகாராணி கோப்பெருந்தேவி. தம்பி, வா. அண்ணா, ஐயப்பன் அரசனானால் நாட்டு மக்கள் என்ன என்ன சொல்லுவார்கள்? சொந்த மகனிற்கு வளர்ப்பு பிள்ளையை அரியணையில் ஏற்றிய பாதகி என்று ஏச மாட்டார்களா? ஊர் உலகம் என்னை தூற்றாதா? ஆம், இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. என் மகன்தான் அரசாள வேண்டும். இதை பற்றி மன்னரிடம் பேச வேண்டும். தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மகாராணி ஒரு நாள் மன்னர் ராஜசேகரனிடம் தன் வயிற்றில் பிறக்காத ஐயப்பனுக்கு எப்படி இளவரசராக முடிசூட்டுவது? மாறாக தான் பெற்றெடுத்த மகனான ராஜராஜனுக்கே இளவரசராக முடிசூட்ட வேண்டும் என்று கேட்டார். என்ன உளறுகிறார்? உனக்கென்ன புத்தி பேதளித்து விட்டதா? உன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் ஐயப்பன் தான் இந்த அரசின் மூத்த வாரிசு. அவன் அரியணை ஏறுவதுதான் நியாயம். மன்னா, மகாராணியின் வேண்டுகோளை மன்னர் ராஜசேகரன் ஏற்காததால் மகாராணியும் அமைச்சரும் ஐயப்பனை அரியணை ஏற விடாமல் தடுக்க அமைச்சரின் யோசனைப்படி அபாயகரமான ஒரு வேலையை ஐயப்பனுக்கு கொடுக்க திட்டமிட்டார்கள். அதற்காக கோப்பெருந்தேவி பொய்யாக தலைவலி வந்தது போல் ஐயோ நடித்தார். அம்மா, வலி தாங்க முடியவில்லையே. மன்னா, வலி தாங்க முடியவில்லை. வலிக்கின்றது. அரசே, நம் மகாராணிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தலைவலியை போக்க புலிப்பாலை கொண்டு வந்தால் மட்டும்